ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அழகு ஃபேமிலி. எளிமையான முறையில் வடகறி செய்கிறது எப்படி பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருள் என்னென்னா, பருப்பு 150 கடலப்பருப்பு ஊற வச்சிடறோம் 2 ஹவர். அதை ஒரு ஜாரில் போட்டு 2 வரமிளகா அதில் போட்டணும். 1 டீஸ்பூனு சோம்பு அதில் போட்டு அரைச்சி ஒரு தவாவில் வச்சு லைட்டான சூட்டில் அடை மாதிரி தட்டிடணும். அது நல்லா சூடாக நல்லா முறன்னு ஆகிடும். ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு கிராம்பு, லவங்கம், பட்டை, லவங்கம்லாம் போட்டுட்டு 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி அரிஞ்சு போட்டு நல்லா வணக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் புதினா ஒரு கொத்து, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1 டீஸ்பூனு, கரம் மசாலா 1 டீஸ்பூனு, தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூனு, தனியாத்தூள் 1 டீஸ்பூனு எல்லாத்தையும் போட்டு வணக்கியாச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம உளுத்தி இந்த வடகறியை எடுத்து அதில் கொட்டணும். கொட்டி 10 நிமிஷம் வேக விட்டோம்னா அருமையான முறையில் வடகறி ரெடி ஆகிடும். நல்லா சூப்பராக வரும் பாருங்கள். டேஸ்ட்டாக நல்லா வந்துருச்சு. நாங்கள் பூரிக்கு வச்சு சாப்பிட்டோம், நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை எல்லாத்துக்கும் பார்க்கலாம். மேலே வாசனைக்கு ஒரு கொத்து மல்லித்தூள் போட்டிருக்கேன், கொத்தமல்லி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி, மனமார்ந்த நன்றி.